ஓம் அச்சுதாய நமஹ அப்படின்ற நாமாவளியை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது சந்தியாவந்தனம் பண்ணச்சே, இல்லை சதா சர்வகாலமும் நான் ஒரு சௌச்சல்யம் போயிட்டு வரேன், இல்லை எங்கேயாவது அசந்தர்ப்பம் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரேன்னா பெரியவாள்லாம் பண்ணுறத பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு ஆச்சமனம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ற சொல்கிற வார்த்தையை கேட்டிருப்போம். இந்த ஆச்சமனம் அப்படின்றது 3 வார்த்தை. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ அப்படின்ற இந்த வார்த்தை. அச்சுதாய நமஹ அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பெரிவா சொல்லக்கூடிய விளக்கம் என்னென்னா, நிலையானவன், நழுவுதல் இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறான். எப்போ ஒருத்தர் நிலையாக இருக்காரோ அவர்கிட்டேருந்து நமக்கு அனுகிரகம் கிடைக்கும்போது நாம் நிலையாக இருக்கலாம். எப்போ ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அதுலேருந்து மாற்றி பேசாமல் இருக்காரோ அதை மாதிரியாக நாம்பளும் இருக்கணும் அப்படின்றதுக்காக கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு கையை குழியாக வச்சுட்டு அந்த கையில் ஒரு ஸ்பூன் தீர்த்தம் குத்தி அதை அச்சுதாய நமஹா அப்படின்னு சொல்லி சாப்பிடச்சே நம்ம சரீரமானது நிலையாக ஒரு வேலையை செய்யறதுக்கு பழக்கப்படுறது அப்படின்றா. அந்த மாதிரி பழக்கப்படக்கூடிய ஒரு உடம்பை இன்னும் சித்தம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அடுத்த வார்த்தையை அனந்தாய நமஹா அப்படின்ற வார்த்தையை சொல்கிறா. அதை சொல்லி அதே மாதிரி தீர்த்தம் சாப்பிட சொல்கிறா. அந்த அனந்தாய நமஹா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன ஆறுது அப்படின்னு பார்த்தா, கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் படுத்துருக்க பெருமாளை, ரங்கநாதரை, நம் பெருமாளை அனந்தனா பாவிச்சு அவர் படுத்துருக்கக்கூடிய நிலையில் அவரை தரிசனம் செய்து அந்த தீர்த்தத்தை சாப்பிடும்போது நம்ம மனசும் எண்ணமும் சுத்தமடையிறது அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோ விசேஷமான நாமாவளி. 3வது நாமாவளி கோவிந்தாய நமஹா அப்படின்னு சொல்கிற நாமாவளி. கலியுக பெருமாள் சீனிவாசர் அவரை பாவிச்சு இந்த நாமாவளியை சொல்கிறா. கலியுக பெருமாள் எல்லாத்தையும் நாம் பண்ணுற பாவத்தை எல்லாம் ஏற்றுண்டு நம்மளை ரட்சித்து மறுபடியும் நம்மளை இந்த பூலோகத்தில் தப்பில்லாமல் வாழ வைக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு 3வது துர்னி தீர்த்தத்தை சாப்பிட சொல்கிறான். இதை வழக்கமாக எல்லா சந்தியாவந்தனம் பண்ணுறவாளும் பண்ணுறா. இதையே சந்தியாவந்தனம் பண்ணாதவா பண்ணாலும் இதே பலன்தான் அப்படின்னு